அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மேவல்லியம்மை. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க பாசகமல்லே பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாலைவன சாகசங்கள் புக் வச்சுருந்தேன். அதை எழுதிய ஷாஜகான். அதில் நான் மணல் எப்பயும் ஏமாற்றான்னு படிச்சிருந்தேன். அதில் அர்ஜுனுக்கு பள்ளி இது முடிஞ்சோடனே திரும்ப திறந்துருவாங்களாம். அவன் போவானா. அப்போ ரேகாபுரி ஜெய்திபுரின்னு அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குமா, சமீர் ஸ்வேதான்னு. அவங்க மீண்டும் பொம்மைக்கு போய் பள்ளிக்கு படிப்பாங்களா. அவங்க அம்மா அப்பா கேட்பாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லையா, ஊருக்கு போக சந்தோஷமா இல்லையான்னு கேட்பாங்களா. அந்த குழந்தைங்க பதில் சொல்லாதான். அதுக்கப்புறம் அவங்க மும்பைக்கு போனோடனே அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்களா, நாங்கள் போய் பெட்ஷீட் வாங்கிட்டு வந்துடுறோம், நீங்கள் இங்கேயே இரு குழந்தைங்களேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா. அப்போ சமீரும் ஸ்வேதாவும் வெளியே கிளம்பினோடனையும் ஸ்வேதா புக்கில் எழுதிக்கிட்டு இருப்பானா. சமீர் படிக்கிறதா அந்த புக்கை வாங்கிடுவானா. நீ எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவானா. நான் அதை படிக்கலை, அதில் எழுதுகிற புக்கு, அதை எடுக்க பார்ப்பாளா, அப்புறம் எடுக்க மாட்டாளா. அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த குழந்தைங்க ஓடி பிடிச்சி விளையாடுவோன்னு சொல்லிட்டு விளையாடுங்களாம். அப்போ ஸ்வேதா கீழே விழுந்துடுவாளாம். அப்போ அந்த இடத்துல பழங்காலத்து சுவருக அப்புறம் பொம்மைகள்லாம் இருக்குமா, அதை தோண்டி தோண்டி எடுப்பாளாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பழங்காலத்து பொருள்களை அறியலாம். நன்றி, வணக்கம்.